வணக்கம். நாம் இன்னைக்கு பைத்தானில் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுற அப்படி தான் பார்க்க போகிறோம். பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு இதை மாதிரியான டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைத்தானில் நம்ம இந்த மாதிரியான எந்த டேட்டா டைப்பையும் வந்து நம்ம டிஃபைன் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு அந்த வேல்யூவை மட்டும் நம்ம என்டர் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் a=5 அப்படி நான் கொடுக்குறேன். இப்போ வந்து இது a=5 அப்படின்றது ஒரு இன்ட்டாக எனக்கு வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காகவே இது டிஃபைன் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து இதில் எந்த விதமான டேட்டா டைப்பையும் நம்ம வந்து இதில் கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா b=10. ஸோ இது ஒரு இன்ட்டாக வந்து இது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ நம்ம இந்த ஏவையும் பியும் கூட்ட போகிறோம். கூட்டி நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். a+b. இப்போ ரன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் என்டர் கொடுக்கலாம். இதுக்கான ஆன்சர் 15. ஸோ வந்து இது வந்து டிஃபைன் ஸோ வந்து இது ஆட்டோமேட்டிக்காக டிஃபைன் பண்ணிக்கும். ப்ளஸ் வந்து நம்ம பிரிண்ட் அப்படின்ற கமாண்ட் கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்தாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிண்ட் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை மாதிரியே தான் வந்து ஃப்ளோட்டும் அஸ் வெல் அஸ் வந்து ஸ்ட்ரிங்கும் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு செல்குள்ளே போகலாம். இந்த செல்குள்ளே போயிட்டு இப்போ வந்து நேம் அப்படின்னு கொடுக்குறோம். நேம் = டபுள் கோட்ஸ்குள்ளே குரு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்கனாக்கா டபுள் கோட்ஸில் கொடுத்தாக்கா அது வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் ஆகிக்கும். பிரிண்ட் நேம். இப்போ பிரிண்ட் நேம்னு கொடுத்தனாக்கா எந்த நேம் வந்து நம்ம டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோமோ அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங் டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான ஒரு விஷயம். ஃப்ளோட்டும் இதே மாதிரியே தான். ஃப்ளோட்டு பார்த்திங்கனாக்கா f = 3.14, p = 0.01. ஸோ வந்து இது நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். f+p 3.15. ஸோ வந்து இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங் டைப். ஸோ இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபைன் பண்ணிக்கும். நம்ம வந்து இதில் எந்த விதமான டெஃபினேஷன் நம்ம பண்ண தேவையில்லை, டிஃபைனும் நம்ம பண்ண தேவையில்லை.